விழுப்புரம் மாவட்டத்தில் ஊரடங்கால் விநாயகர் சிலை தயாரிப்பு பணிகள் முடங்கியது. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிப்பு குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் நோய் தொற்றை தடுக்கும் வகையில் கடந்த மார்ச் 25ஆம் தேதி முதல் முழு ஊரடங்கு அமலில் இருந்து வருகிறது. தற்பொழுது 5ஆம் கட்டமாக வருகிற 30ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கினால் ஏற்கனவே பல்வேறு தொழில்கள், தொழிற்சாலைகள், வர்த்தக நிறுவனங்கள், கடைகள் மூடப்பட்டுள்ளதால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து வருமானமின்றி தவித்து வருகின்றனர். அதேபோல் சிறு குறு தொழில்களும், கைவினைப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிலாளர்கள், மண்பாண்ட தொழிலாளர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ஏராளமான மண்பாண்ட தொழிலாளர்கள் தங்கள் பாரம்பரியமான மண்பாண்ட தொழில்களை செய்து வருகின்றனர். அதுபோல் கைவினைப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிலாளர்கள் பலர் ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக சிலைகள் தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை இத்தொழிலில் 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் அனைவரும் தற்பொழுது 3 மாதங்களாக கொரோனா ஊரடங்கினால் வேலையின்றி வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கின்றனர். இதனால் இவர்கள் வருமானமின்றி குடும்பத்துடன் பசியும் பட்டினியுமாக வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். சிலர் ஒருவேளை உணவுக்கு கூட வழியின்றி மற்றவர்களின் உதவியை எதிர்நோக்க காத்திருக்கும் நிலையில் தள்ளப்பட்டுள்ளனர். விழுப்புரம் அருகே ஐயங்கோவில்பட்டி, ராகவன்பேட்டை, சாலை அகரம், கோழியனூர், பனையபுரம், அரசூர், கரடிப்பாக்கம், சித்தலிங்கமடம், திண்டிவனம், ஒலக்கூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆண்டுதோறும் விநாயகர் சிலை தயாரிப்பு பணி முழு மும்பரமாக நடந்து வருகிறது. இங்கு தயாரிக்கப்படும் விநாயகர் சிலைகள் விழுப்புரம் மட்டுமின்றி சென்னை, கிருஷ்ணகிரி, சேலம், கோவை, ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும், கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும். இதற்காக ஆண்டுதோறும் நவம்பர் மாதத்திலிருந்து விநாயகர் சிலை தயாரிப்பு பணி தொடங்கி நடைபெறும். அதன் பிறகு பிரம்மாண்ட விநாயகர் சிலை தயாரிப்பிற்கான கிழங்கு மாவு, கல்மாவு, சிமெண்ட் மூட்டை, பேப்பர்கள் வைத்து சிலையின் ஒவ்வொரு பாகங்களாக தயாரிக்கும் பணி நடைபெறும். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு தயாரிக்கப்பட்ட சிலைகள் வர்ணம் பூசப்பட்டு இப்பணிகள் ஆகஸ்ட் மாதம் வரை தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு அதன் பிறகு வெளியூர்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். இந்நிலையில் இந்த ஆண்டு வருகிற ஆகஸ்ட் 22ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்காக நவம்பர் மாதத்திலிருந்து விநாயகர் சிலை தயாரிப்பும் பணியை தொடங்கினர். மார்ச் மாதம் வரை பணிகள் தொடர்ந்து நடந்து வந்த நிலையில் மார்ச் கடைசி வாரத்தில் கொரோனாவில் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கினால் சிலைகள் தயாரிப்பதற்கான தேவையான மூலப்பொருட்கள் வரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. அதோடு பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது என கடுமையாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் சிலைகள் தயாரிக்கும் நிறுவனங்கள் மூடப்பட்டு பணிகள் முற்றிலும் முடங்கியது. நாளுக்கு நாள் கொரோனா நோய் பாதிப்பு அதிகரித்து வருவதால் கிராமப்புறங்கள் தவிர வழிபாட்டு தலங்களை திறக்க அரசு அனுமதி வழங்காத நிலையில் இன்னும் 3 வாரங்கள் உள்ள விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட அனுமதி வழங்குவதில் சந்தேகம் என்ற கருத்து நிலவி வருகிறது. இதனால் சிலைகளை வாங்குவதற்கு இதுவரை யாரும் ஆர்டர் கொடுக்காததால் விநாயகர் சிலை தயாரிப்பு பணியை தொடர்ந்து மேற்கொள்ளாமல் அதன் உரிமையாளர்கள் செய்வதறியாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். இவர்கள் பிழைப்புக்கு வழியின்றி தவித்து வரும் நிலை ஒருபுறம் இருக்க, ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களையும் தார்பாயால் மூடி வைத்துள்ளனர். கைவினை தொழிலாளர்களின் வாழ்க்கையை கொரோனா புரட்டி போட்டுள்ளதால் அவர்கள் தங்களது தொழிலுக்காக வாங்கிய கடனை எப்படி செலுத்தப் போகிறோம் என்றும், தொழிலுக்காக செய்துள்ள முதலீட்டில் ஒரு சிறு தொகையாவது கிடைக்குமா என்று விதி பிடுங்கி நிற்கின்றனர். விநாயகர் சிலை வைக்க அரசு அனுமதி அளிக்குமா? தொழிலாளர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி பெருகுமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.